Yeah. Alright, good morning, good afternoon, good evening. எங்க இருந்தாலும் I hope your day goes great. Alright, ஒரு தேசியின் பார்வையில் ஜெட் லேக் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன ஹைப்ட் அப் கான்செப்டா இல்லை நிஜமான விஷயமா அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. முதல்ல நான் நினச்சேன் ஜெட் லேக்லாம் என்னடா ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த தடவை இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தேன் December 25th Jan 11th வரைக்கும். போய் ஒரு வாரம் செம்ம அடி. மத்தியானம்லாம் செம்ம தூக்கம் வருது, காத்தாலாம் ஏந்துக்கிறேன். சரி ஓகே, ஏதோ இது ஒருவேளை யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தால் மட்டும் தான் ஜெட்லாக் இருக்கும் போட்டிருக்கு, நம்ம திருப்பி யூஎஸ்க்கு போயிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஓகே, நம்ம நம்பிக்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யூஎஸ்க்கு வந்தாச்சு. வந்தால் திருப்பி அதே மாதிரி இன்னும் ஒரு வாரம் மத்தியானம்லாம் ஆஃபீஸ்லலாம் செம்ம தூக்கம் வருது. ஐயோ, மண்டே வேற வந்து இறங்கிட்டேன், டியூஸ்டே நேரம் வேலைக்கு போயிட்டேன், காலி ஆகிட்டேன். நான் வயசாகிறதான்னு தெரில. அகேன் ஜெட்லாக் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான கான்செப்டா இல்லை பொய்யான கான்செப்டாங்கிறது நீங்கள் தான் இடியட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தேன். அமீர் கான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் கருத்து. ஆனால் வந்து நான் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, கேரக்டர் பேரை மறக்கக்கூடாது, பட் இனிமே மறந்துட்டேன். அவர் வந்து ஏ இடியட்ஸ் ஏ பங்களா கோ தேக்கோ மேரே ஒய்ஃப் கோ நஹி அப்படிங்கிறாரு. யாத் ஹே நாம் September 5 அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. அவர் கலக்கிருக்காரு அவர். அப்புறம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட சீன் என்ன மாட்டேன்னா, கரீனா கபூரோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அப்போ வந்து அமீர் கான், அந்த ஷர்மான் ஜோஷி, அப்புறம் மாதவன் 3 பேரும் வந்து சரி பயங்கரமாக பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கல்யாணத்துக்குள்ள பூந்துடலாம் அப்படின்னு பூந்துடுவாங்க. அங்கே வந்து பூந்து சாப்பிடும்போது மாட்டிப்பாங்க 3 பேரும். அப்படியே நம்ம ப்ரொஃபஸர் வந்துடுவார், பிடிச்சிருவார் அவங்கள. பிடிச்ச உடனே அமீர் கான் வந்து அப்படியே பேக் படல் பண்ணி எல்லாமோ சொல்ல ட்ரை பண்ணுவார், எப்படியா எஸ்கேப் ஆகினோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமோ சொல்ல ட்ரை பண்ணுவார். அப்போது மாதவனை கவனிக்கணும் நீங்கள், அப்படியே தான் இருப்பார், சான்ஸே இல்லை. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். கலக்கல் மாதவன். ஐ மீன் ஒரு சீனில் வந்து பேசணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து சைடில் இருந்தும் அந்த சீனை வந்து மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மாதவன் ஒரு கட்டாயமான எடுத்துக்காட்டு. ஆச்சு. இப்போது சூப்பர் போல் வீக், இன்றைக்கி வந்து Feb 4th, இன்னும் 2 நாளில் சூப்பர் போல். சூப்பர் போல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி NFL வந்து செமிஃபைனல்ஸ் நடந்தது, அதாவது கான்ஃபரன்ஸ் ஃபைனல். நல்லா இருந்தது. நான் வந்து முதல் கேம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படல. ஆனால் 2வது கேம், அதாவது நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ் வர்சஸ் மினசோட்டா வைக்கிங்ஸ், அந்த கேம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேம் பார்க்கறதுக்கும் வந்தோம். பக்கத்தில் ஊருக்கு போயிருந்தோம், வந்துட்டோம். சான்ஸே இல்லை. செம்ம கேம். அதாவது 28 ஆல் வரைக்கும் போய் ஓவர் டைமில் போய் நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்ன மாட்டேன்னா, அந்த கேம் பர்டிகுலர் கேம் வந்து வைக்கிங்ஸ் வின் பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். பார்த்தா கடைசியில் ஹார்ட் ப்ரோக்கன். என்ன பண்ணுறது, நடந்து போச்சு. பட் இருந்தாலும் வந்து கேம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால வந்து NFL மேலே இருக்க ஒரு மோகமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இந்த வாரம் சூப்பர் போல் வீக் தான் ஃபைனல்ஸ், நேஷனல் சாம்பியன்ஸை க்ரௌன் பண்ண போகிறாங்க. மயாமியில் நடக்குது. இண்டியானா போலிஸ் கோல்ட்ஸ் வர்சஸ் நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ், அவங்க தான் விளையாட போகிறாங்க. எனக்கு வந்து இண்டியானா போலிஸ் கோல்ட்ஸ் வந்து பிடிக்காது. என்ன மாட்டேன்னா வந்து எங்கள் டிவிஷன் இருக்குது, 4 டீம் இருக்குது. எங்கள் ஹியூஸ்டன் டெக்சன்ஸ் அந்த டிவிஷனில் இருக்கிற டீமில் வந்து இண்டியானா போலிஸ் கோல்ட்ஸும் இருக்காங்க. டார்ச்சர், அவங்கள ஜெயிக்கவே முடியறதில்லை எங்களால். அதனால் எனக்கு அந்த டீமை பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. ஸோ அதனால வந்து அண்ட் மோரோவர் எனக்கு வந்து நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ் மாதிரியும் பயங்கர அபிப்பிராயம் இல்லை. யாரை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரும் கன்ஃபியூஷனில் இருந்தேன் 10 நாளாக. இப்போ அட்லாஸ்ட் டிசைட் பண்ணிட்டேன். சூப்பர் பால் வின் பண்ண போகிற டீம் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, நியூ ஆர்லியன்ஸ் செயின்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மினசோட்டா வைக்கிங்ஸ்க்கு அவர் தான் குவார்டர் பேக். அதாவது 40 வயசு ஆகுதுங்க அவருக்கு. 40 வயசில் அவர் பண்ணுற அட்டகாசம் இருக்கே, சான்ஸே இல்லை. அதாவது ஒரு கம்பேரிசன் கொடுக்கணும் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, 20 வருஷமா விளையாட்டு இருக்காரு. இருக்கிற அதாவது கிரிக்கெட்டில் இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே சச்சின் டெண்டுல்கர் தான். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு கேம் விளையாட வரும்போது அந்த ஒரு மோட்டிவேஷன் அவருக்கு இருக்குது, எப்படியா நம்ம ஜெயிக்கணும் அந்த கேமை, நான் நல்லா பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். அதையே அப்படியே அமெரிக்கன் ஃபுட்பாலில் கொண்டு வாங்க. பிரெட் ஃபார் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் பிரெட் ஃபாருக்கு தான் இருக்குது. ஒரு கேம்லையும் உயிரை கொடுத்து விளையாடுறது. கம்பேரிசன் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, imagine Sachin Tendulkar colliding with another player every game coming back to play. I mean, it is just unimaginable. Even though it's cricket is apples, American football is oranges, I cannot compare. Generally, ஒரு ஐடியாக்கா பெட் ஃபார். அப்புறமா 2 வருஷம் முன்னாடி ஒரு டீமில் இருந்தார்,
அந்த டீம்லேருந்து அவர் வெளில அமிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வயசாயிடுத்து, வி ஹேவ் டு பில் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு. சரி ஓகே நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரிட்டையர் ஆகல, வந்துடுறேன் வரேன் போல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு டீமுக்குள்ள வந்தார். 1 வருஷம் ஆடினார். அப்புறம் அங்கேருந்து நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போது அதே மாதிரி ரிட்டையர் ஆகலை அப்படி இப்படிலாம் சொல்லி மினசோட்டா வைக்கிங்ஸ்க்கு இந்த வருஷம் விளையாடினார். 2 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போது செகண்ட் இயர் வந்து அடுத்த வருஷம் வருவாரா வரமாட்டாரான்னு திருப்பி பேச்சு ஜாஸ்தி ஆகிடுச்சு. பேச்சாக இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவர் வந்து விளையாடினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிரெட் ஃபார் கட்டாயமாக வந்து அடுத்த சீசன் விளையாடியே ஆகணும். அப்புறமா கென்டக்கி பாஸ்கெட் பால், அதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? போன தடவை பேசும்போது சொன்னேன் நம்ம வந்து தோக்கவே இல்லை, அப்படியே வி ஆர் கோயிங் டு த டாப் அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சு, நம்பர் 1 கூட ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு ஊர் பேர் தெரியாத சவுத் கேரளாலேருந்து ஒரு டீம் வந்து கென்டக்கி எங்கள் ஹோம் ஸ்டேடியத்துலேயே வந்து அடிச்சிட்டாங்க. என்னன்னு புரியல, செம்ம கடியாக இருந்தது. நல்ல வேளை நான் அந்த கேமை பார்க்கல. பட் எனிவே தோத்துடும், ஒரு கேம் தோத்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் 21 கேம்ஸ் வின் பண்ணிட்டோம். 21 ரேங்க் நம்பர் 3 or 4 இருக்கும். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. கேம்லாம் பார்த்தா ஏதோ எக்ஸைட்டாக நடக்க போகிறது அப்படின்னே இருக்குது. நேஷனல் சாம்பியன்ஷிப் ஹியர் வி கம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் இருக்கும்போது இன்னொரு மேட்டரை பற்றி பேசுவோம். இந்தியா போயிருந்தேன் இல்லையா, இந்தியா போயிருக்குச்சு, நிறைய கிரிக்கெட்லாம் பார்த்தேன். நான் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா கடைசியில் ஐபிஎல் வருது போல் இருக்கு, சீசன் 3. அது வந்து யூடியூப் இந்தியாவில் ரிலே பண்ணுறாங்களாமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கேன். அப்படி இப்படின்னு யூடியூப்ல எங்கேயும் வந்துட்டுலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக பார்த்துலாம் சந்தோஷமாக.